நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா கொளத்துள்ளி பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1541வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், பித்ரு பூஜைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு இன்றைக்கி பேசுகிறாரு நினச்சிக்க வேண்டாம், ஒரு காரணம் இருக்கிறதுக்கு. இங்கே ஒரு மனிதர் சிராத்தம் பண்ணுறார், பித்ரு தேவர்களாக வாங்கிக்கிறாத அந்த படம் அது. இது அவளுக்கு அன்னம் பரிமாறுறா, பிராமணாளுக்கு. ஆண்களும் பரிமாறலாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆம்பளை தான் சமைப்பா. இப்போ ஸ்மார்ட்டாக இதில் ஆற்று மனுஷா இல்லைனா வெளியாட்களை வச்சு சமைக்கிறப்போ கேட்ரிங்கெல்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது, ஆற்றுல தான் பண்ணணும். அது பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பித்ரு பூஜையினுடைய படங்கள். இது ஹோமத்தோட நதிக்கரையில் பண்ணுற அந்த காலத்தில் மேலே பித்ரு தேவதைகள் வரா. இதை பற்றி ஏன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா எங்கள் சாஸ்திரியிடம் செக் பண்ணேன் நான். அதாவது டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் இருக்கார். அபிராமி சமயம் நன்றேன்னு அழகாக பேசுவார். நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவார். சங்கராட்டி வீரர் ரெகுலராக வரவர். அவர் காஷாய வஸ்திரம் தரிச்சிருப்பார். திருவாபுடைய ஆதீனத்தில் படித்தவர், முனைவர், டாக்டரேட். அவர் சமீப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாயிருக்கும்போது டிவியில் இதை பற்றி யாரை கொஸ்டின் பண்ணுறா, ஹவு லாங் வி ஹேவ் டு டூ த ஸ்ராத்தம், இதுக்கு டைம் லிமிட்டேஷன் உண்டா அப்படின்லாம் கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறா, ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஸோ மெனி திங்ஸு, பத்தினி இருக்க வரைக்கும் பண்ணலாம், பத்தினி போயிட்டால் விட்டால் தப்பு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார். இதில் அது தப்பு. அதுதான் அதுக்காக தான் அந்த கான்செப்ட் வரேன் நான். அதாவது உதாரணமாக என் கேஸை எடுத்துக்கலாம். நான் மற்றவா கேஸை பற்றி பேசுறதுக்கு நான் ரெடி இல்லை. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஐ காட் மேரிட் டூரிங் இயர் 1978. எங்கள் அப்பா இறந்து போனது 1975. எங்கள் அம்மா இறந்து போனது 1997. எனக்கு 78 கல்யாணம். 79வது வருஷத்துலேருந்து நான் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் எங்கள் அண்ணா எங்காத்துக்கு வருவான், எங்கள் அம்மா சமைச்சு போடுவா, கூட மாட ஹெல்ப் பண்ணுவான் மனுஷா. அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 79-80லேருந்தே எங்கள் ஆற்றுல இந்த சாதங்கள் நான் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 80 கணச்சிருக்கணும், 79க்கு 80 வச்சுருந்தா கூட அது ஒரு 20 வருஷம், இது 26 வருஷம், 46 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்ராத்தம் 97. இப்போ 2027 வந்துடும் வச்சுக்கோங்களேன். சார் 97 to 2007 10 வருஷம், 2017 30 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நான். என் மனைவிக்கு 6 வருஷமாக பண்ணுறேன். 2020 இறந்து போனாவோ. இது 6 இயர். இப்போ புரட்டாசி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வந்துடும், 22ஆம் தேதி அன்றைக்கி எங்கள் மனைவி வரும். ஸோ புரட்டாசியில் என் மனைவி இது, ஐப்பசியில் எங்கள் அம்மா அது, ஐப்பசி சுக்ல சதுர்த்தி எங்கள் அம்மா அது. எங்கள் தந்தையார் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்ச தசமி. இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் எப்பயுமே நம்ம மனசில். தாய் தந்தையருடைய சிராத்தங்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு அடிச்சு கேட்டால் கூட சொல்ல தெரியணும். இல்லை பார்க்குறேன், பஞ்சாயத்தை பார்க்குறேன்னு சொல்கிறேன். இந்த திதிவார கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு சொல்கிறேன், டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் சொன்னது இட் இஸ் அ ஷாக்கிங் மெசேஜ் டு மீ. தென் எங்கள் சாஸ்திரிகிட்ட கேட்டேன், யார் சொன்ன மாதிரி கிடையாது, நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். சிராத்தங்கள்ன்றது நம்மளுடைய ஜீவன். நம்ம ஒன்றுமே முடியாமல் படுத்துட்டோம்னு வச்சுங்க, அது வேறு. இப்போ நம்ம நல்லா போஜனம் விட்டோம், ஹோட்டலுக்கு போகிறோம், வெளில போகிறோம், காரில் போகிறோம், இதெல்லாம் பண்ண தெரியுது, அது மட்டும் பண்ண முடியாத. இப்போ எனக்கு என்ன பையன்னா, இப்போ சொன்ன மெசேஜ் வச்சுட்டு ஆல்ரெடி பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் எஸ்கேபிசம். அவன் சிவாச்சாரியா சொல்லிட்டார் இந்த மாதிரி 2 இப்போ சொல்லுவாள். அது தப்பான விவகாரம். 8 விதமான சிராத்தங்கள் சொல்லப்படுறது சாஸ்திரத்தில். நல்ல கடுங்க 8 வகை சொல்லியிருக்கு. அது என்ன பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ அதாவது 8 வகை சிராத்தத்தில் ஸ்ரத்தாயா, ஸ்ரத்தை தான் மெயின். ஸ்ராத்தம்னா ஸ்ரத்தையோடு பண்ணுறது தான்.
நீங்கள் பெரிய நிறைய பணம் செலவழித்து பண்ணுறதுன்றது வேறு, வேஷ்டி வாங்கி தரதுலாம் வேறு. பட் பண்ணணுன்ற ஒரு இது கடமை இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப முழு மனதோடு நம்ம வந்து ஈடுபட்டு பண்ணும்போது அவளுக்கு நல்ல உண்மையாகவே எங்களோட நாங்கள் 3 பிள்ளைகள் எங்கள் காற்றுல. எங்கள் அண்ணா வந்து எங்கள் ஆத்தில் வந்து பண்ணுவான், பெரிய அண்ணா. சின்ன அண்ணாக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்றைக்கா வருவான் போவான், அவ்வளோதான். ஸோ இதில் பண்ணுறது நான் ஒருத்தன் தான் நான் நல்லா இருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது ஐ எம் அந்த சேஃபர் ஜோன். ஏன்னா பித்திருப்புகள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ வி ஆர் ட்ராவலிங் இன் நல்ல போட்டில் ட்ராவல் பண்ணுறோம். அதில் இந்த சம்சார கடலில் நீந்தறதுக்கு தட் ஹெல்ப்ஸ் எ லாட். நீ இப்போ சொல்கிற மாதிரி சொன்னேன்னு வச்சுங்க, டப்பால் விட்டுடுவா. இப்போ ஜனங்க வந்து எத்தனை ஃபேமிலியில் பார்க்குறோம், குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, அப்படி குழந்தை பிறந்த ஆர்டிசத்தோடு பிறக்கிறது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த பித்திரு பூஜைகள் பண்ணாமல் இருக்கிறனால தான். அந்த மெயின் கன்சிடரேஷனாக சொல்கிறேன். அது கர்மாவில் இந்த பித்திரு பூஜைகள் எப்படி, வாட் ஆர் தே, வாட் த சாஸ்திரா சேஸ் பார்க்கணும். நித்திய பூஜை இருக்கு. டன் டெய்லி யூஸிங் வாட்டர், ஃப்ரூட் ஆர் ஃபுட் டு ஹானர் த ancestors. நம்ம அது பிரம்மயக்கியத்தில் வந்துடும். அது அடுத்து வந்து நைமித்திக யோகோதிஷ்டா பெர்ஃபார்ம்ட் ஆன் தி ஆனுவல் டெத் ஆனிவர்சரி ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல். அது வந்து நைமித்திக பூஜை. காமிய பெர்ஃபார்ம்டு வித் ஸ்பெசிஃபிக் விஷ் ஆர் மெட்டீரியல் டிசையர்ஸ் இன் மைண்டு. நம்ம காமியமாக பண்ணுறது இதுக்காக, நமக்கு இது நடக்கணும், காரியம் நடக்கணும்னா அவள் ஹெல்ப் பண்ணுறா. விருத்தி அதுதான் நாந்தி. இப்போ கல்யாணம், பொண்ணு கல்யாணம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த நாந்தி சிராத்தம் ஒன்று இருக்குது. அதை வந்து அது இதிலே மண்டபத்திலே பண்ணுவாள். அதை சில பேர் அங்கே போய் பண்ண வேண்டான்னு அந்த ஸ்டேஜுக்கு அவளை கூப்பிடணும் கட்டாயம். பித்திருக்கள் வந்து அந்த இடத்துல ஆஜராகி அருவமாக அவளை ஆசீர்வாதம் பண்ணுறா. நல்லா புரிஞ்சுக்கோ, குழந்தைகளோ பெரியவாளையோ. Done during the joyous family occasions like childbirth or weddings or ancestral blessings. For ancestral blessings. Parvana performed during the collective sacred periods like Pitrupaksha, Malaya Pakshathula பண்ணுறது பார்வண சிராத்தம். Shabandi Karna, the special integration ritual merging the recently departed souls, Pinda with collective ancestors. சேர்க்கறது. கோஷ்டி, எ கம்யூனல் ஃபேமிலி கேதரிங் ரிச்சுவல் பெர்ஃபார்ம்டு கலெக்டிவ்லி. அது வந்து தீர்த்ததா ஆர் யாத்ரா பெர்ஃபார்ம் டியூரிங் த பில்கிரிமேஜ் ஆர் பிஃபோர் அண்டர்டேக்கிங் த மேஜர் ஜர்னி. யாத்ரா தானம் பண்ணிடுறாவா. ஆக்சுவலாக அந்த மாதிரி கோவிலெலாம் போகும்போது, ராமேஸ்வரம் காசியெல்லாம் போகும்போது இதை பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. சரி, எங்கள் சாஸ்திரம் சொல்கிறாருன்னா, அதாவது ஹோமங்கள்லாம் பண்ணி ஆற்றுல அது பண்ணுறது. முதல்ல வந்து புண்ணியாஜனம் பண்ணி ஹோமம் பண்ணி அப்புறமா அந்த பிண்ட பிரதானம், அந்த பிராமண போஜனம் அதெல்லாம் பண்ணுறது அது. சரி, எங்களுக்கு வந்து ரிக்வேதம். நாங்கள் பானிய ஹோமம் பேர், ஹோமம் கிடையாது. அதாவது சந்தன தண்ணி இருக்கு இல்லையா, பியூர் சந்தன வாட்டர், அதில் வந்து துளசி இலை, எள்ளு, அக்ஷதை இதெல்லாம் போட்டு அப்போ வந்து அத்தி கொத்து மூடுவோம். அதில் பண்ணுறது அது வந்து நாங்கள் பண்ணுறது. இது பண்ண முடியல, அப்போ வந்து இதுவாக பண்ணுறது. இப்போ அரிசி வாழைக்காய் அதெல்லாம் கொடுக்கறது, பணம் கொடுப்பான் சேர்த்து. அதோட அதுவும் பண்ணலைன்னா தர்ப்பண ரூபமாக பண்ணுறது. இல்லைன்னா வெறும் ஹிரண்யமாக காசாக கொடுத்துருது. காசை கொடுக்கும்போது கூட அரிசி வாழைக்காய் சேர்த்துறது, வஸ்திரங்கள்லாம் சேர்த்துருவா. சரி, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது 8வது இது அதுக்கு முன்னாடியே பண்ணுறான்னா அது வெறும் தர்ப்பணம் இது பண்ணுறது. வெறும் தண்ணியாக விடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் எதுவுமே முடியலைன்னு சொல்கிறான்னா, நல்ல இதே போய் ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போய் ஓன்னு அதை எனக்கு எள்ளு வாங்கிறது கூட துப்பு இல்லை, எனக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, பித்திரு தேவைகளே எனக்கு அனுகிரகம் பண்ணும்போது கையை நோக்கி வானத்தை நோக்கி கதறது. இது பண்ணலாம். திருச்சி கல்யாணம் நம்ம சொல்லுவார். ஒன்றுமே முடியலன்னா இந்த கருவேலங்காட்டுக்கு போய்ட்டு கருவேலை முளை போய் கட்டிக்கணுன்றார். அப்போ குத்தி ரத்தம் வருமா, பாருங்க பித்திருக்களே இந்த ரத்தத்தையே எடுத்துக்கோங்க நீங்கோண்டு. அப்போ அனுகிரகம் பண்ணி அவளை கொஞ்சம் தூக்கி அப்ளிட் பண்ணி விடுவான்னு சொல்கிறார் அவர். ஸோ இதில் அது பிராய சித்தார்த்தம்னு சொல்லியிருக்காது. இதில் சேர்றது 8ல் அது வராது. அது
இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இப்போ தப்பான மெசேஜை மற்றவாளுக்கு சொல்லி பண்ணுற சாதத்தை விட்டுற போகிறான்னு பயத்தில் தான் நான் சொல்கிறேன். அதை அடுத்தது இதில் யார் யார் வரா? புரூரவ, ஆர்தவ and Durilochan. Pururava, Ardhava and Durilochan are the deities of ancestors' souls. They are referenced in the ritual Shraddha. இவ்வளோ சொல்கிறோம். Vasurudra Aditya. Shraddha is associated with the benevolent deities Vasu, Rudra, Aditya of the ancestors' souls. The mantras chanted during the Shraddha are the rites performed enables one to connect to this. இது அமாவாசை படத்திலே வந்துடும். அதாவது எங்கள் தந்தையாருக்கு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உதத்திய கோத்திர ஸ்ரீராம சர்மண வசு உப்பான்னு வரும். எங்கள் தாத்தாவுக்கு பண்ணும்போது அது 3 தடவை பண்ணுறோம். அதை தாத்தாவுக்கு பண்ணும்போது ருத்ர, அதாவது சுப்பிரமணிய சர்ம ருத்ரர் உப்பான்னு வந்துடும். அது தாத்தா கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவளுக்கு சொல்லும்போது ஆதித்ய ஸ்வரூபானாம்னு வந்துடும் அதில். ஸோ த டிசீஸ் பர்சன் ஃபார் whom the ritual or Shraddha is being performed is considered the follower of Vasu. His parents are considered as the followers of Rudra and his great grandparents are considered to be the followers of Aditya. Therefore, during Shraddha, the names of father, grandfather and great grandfather or mother அவளை சொல்கிறோம். நம்ம pronounced as a representative of this வசுருத்ர ஆதித்ய. அமாவாசை படத்தில் வந்துடும். அது இது பிரம்மயஜ்யத்தில் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லாமல் வசுருத்ர ஆதித்ய சொல்லாமல் பிதாமுகே நாம் சொல்லிடுறோம். அதில் அடுத்ததாக இந்த ஸ்ராத்தங்கள்லாம் என்னென்ன டேட்டில் என்னென்ன கிழமையில் வந்தால் என்னென்ன லாபம் தரும்னு சொல்லியிருக்கு. திங்கக்கிழமை வந்ததுன்னு சொல்லுறாங்க. இந்த ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸ்ராத்தா. மண்டேயில் பண்ணால் குட் ஃபார்ச்சூன், டியூஸ்டேல விக்டரி, வெட்னஸ்டேல ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர், தேர்ஸ்டே அப்டைனிங் நாலேஜ், ஃப்ரைடே அக்வைரிங் வெல்த், சாட்டர்டே லாங் லைஃப், சண்டே ஹெல்த்து. இது 7 நாட்களில் 7 நாளில் நம்ம வேறு டிசைனிங் அத்தாரிட்டி அது ஸ்ராத்த திதினே போட்டிருப்பான் பஞ்சாங்கத்தில். சம்டைம்ஸ் இட் மே பி கோயின்சைடிங். இன்றைக்கி ஜென்ரலாக என்ன திதியோ ஸ்ராத்த திதி அதிகம் வரும். உதாரணமாக சொல்ல பாருங்க, நாளை பஞ்சாங்கம் பார்க்கலாம். புதன்கிழமை சௌமிய வாரம், என்னது பராபவ வருஷம், அயன தட்சிணாயனம், ருது வருஷ ருது, ஆவணி மாதம் சிம்ம மாதம், சுக்லபட்சம் சப்தமி, ஸ்ராத்த திதி சப்தமி நாளைக்கு. ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. சம்டைம்ஸ் அது அஷ்டமியாக மாறிடும் அது. ஸோ அதனால் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் இந்த ரிக்வேதத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு பையன் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் நார்த்து போயிட்டே இருக்கான். அவன் அப்பாவுக்கு சிராதம் வந்துடுது. நடுக்காட்டில் இருக்கான் அந்த பையன். நிஜமாக ரிக்வேத கதை நான் சொல்கிறது. என்னோட புருட்டு நினச்சிக்க வேண்டாம். ரிக்வேதத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அவன் நதியில் குளிக்கிறான். அப்பா சிராதம் வந்துட்டு தெரியும். மட பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட பார்த்தா ஒன்றுமே இல்லையா, அவனோட அரிசி கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ பார்க்குறான், பெரிய வாழை மரம் அந்த நதி பக்கத்தில் இருக்குது, கொலை தள்ளி இருக்குது. அதுலேருந்து வாழைப்பழத்தை பிக்கிறான். பிச்சு சூரியனை பார்த்து சொல்கிறான் மந்திரம் தெரியும் அவனுக்கு. இதை எப்படியா நீங்கள் பித்திரு போஜனமாக எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி சூரியனுக்கு அந்த கிரணங்கிட்ட கொடுக்கும்போது அதுபடியே கிரகிச்சுன்றது. பித்திரு தேவதைகளுக்கு சேர்த்துடுறாவா. இது ரிக்வேத கதை. அந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். ஹவு ஹி இஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஹி ஹஸ் பீன் பிளஸ்டுன்னு கேள்வி. இந்த ராமரே சக்கரவர்த்தி திருமகன் ராமர் who ruled over அயோத்தியா காட்டுக்கு போகிறார். கைகையினால் சீத்தையும் போகிறா, லக்ஷ்மணன் போகிறா. இது மாதிரி நடக்கிறது. அப்போ ஆரண்ய காண்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது, அப்பா சிராதம் வருது, தசரத சிராதம் வந்துடுது. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. காட்டில் என்ன கிடைக்கும், சமைச்சு போடுறது கனி கிழங்கு சாப்பிட்றாவா.
கிழங்கை வெள்ளிக்கிழங்கு மாதிரி கிழங்கு கொண்டு வந்தால் அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பண்ண முடியும். ஸோ அவர் பார்க்குறாரு, புண்ணாக்கு தான் வச்சு பண்ணுறாரு. ராமர் எந்த ஸ்ராத்தம் இந்த புண்ணாக்கே ஆஃபர் பண்ணுறாரு. அந்த என்ன புண்ணாக்கு தெரியல, இழுப்ப புண்ணாக்கா அதுவும் தெரியல, இந்த புண்ணாக்கை தான் ஆஃபர் பண்ணுறதாம ராமாயணத்தில் ஒரு இது இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியோட புள்ள அவருக்கு சிராத்தம் பண்ணும்போது காட்டில் ஒன்றும் கிடைக்காம இந்த புண்ணாக்கை வச்சு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ராமாயணத்தில். அதனால் இந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். தயவுசெய்து வந்து விட்டுடுவாங்க, விட்டால ப்ராப்ளம் தான். அது எந்த அளவுக்கு முடியாது. எங்கள் சாஸ்திரியே சொல்லுவாங்களா, முடியவே இல்லை அப்படியே உட்காந்தா விடறைகள் நீங்கள் ஒருத்தர் சூழ் பிடிச்சி உங்களுக்குன்னாரு. சரி ஆமாம் பரவாயில்ல, அதை நான் சூழில் உட்காந்துக்கிறேன், இதில் உட்காந்துக்கிறேன், பட் எனக்கு ஐ வாண்ட் யூ டு. அப்புறம் சொல்வார், இல்லை ஹிரண்யமாக பண்ணிவிடுவோன்னுவார். எனக்கு மனசு ஒத்து வராது. நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, அது அட்லீஸ்ட் வி ஷுட். இப்போ ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்படாமல் வருஷத்தில் 3 நாள் கஷ்டப்பட போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறது தான் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், எல்லாம் பண்ணோம். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் தட் we can gain some energy in our body. அது புரிஞ்சுக்கோ. இந்த பூஜா காரியங்கள், அதாவது பித்ரு பூஜைகள், தேவ பூஜைகள் இருக்கு. அது பித்ரு தான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்துடுது. தேவ பூஜையே அப்புறமா தான். பூத பூஜைன்றது இது ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லுங்க. நம்மள சாத்த தேதியில் எதுவுமே வசதி கிடையாது. ஒரு அவுதிக்கீரை வாங்குற காட்டுக்கு தான் காசு கேட்டேன். மாடுக்காக அந்த இது கொடுத்தா கூட அதை நினச்சி செஞ்சால் கூட இட் ரீச் தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எள்ளு வாங்க முடியல, இது பண்ண முடியாது, தண்ணி விட முடியாது, இதெல்லாம் தண்ணியாக விடுன்றா. இதில் மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில் போர் முனையில் இருக்கா எல்லாருக்குமே இது உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு. புழுதியில் பண்ணுறா சந்தியாவந்தனம். தண்ணி இல்லை, நல்லா ஞாபகிங்க. சண்டையில் இந்த போர்க்காலத்தில் இருக்க புழுதி இருக்கு இல்லையா, புழுதியை வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஸோ தே ஆர் டன் சந்தியாவந்தனம். மகாபாரதத்தில் இது சீன் இருக்குது, புழுதியில் தான் பண்ணாவா. ஸோ இதெல்லாம் எது வாட் இட் ஷோஸ்னா பண்ணணுன்ற அந்த முனைப்பு இருக்கணும். இவன் சினிமாவுக்கு போகிறேன்றான், 4 மணிக்கு சினிமானாங்க, 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிக்கிறான், 500 ரூபா டிக்கெட்டுக்கு 5000 கொடுத்து வாங்குறான்றான். இதெல்லாம் பண்ண தெரியுது இல்லை. அப்போ இதையே பண்ணக்கூடாது. ஸோ இந்த சந்தியாவந்தனம், பிராமணனை பிறந்தவன் சந்தியாவந்தனம் பண்ணி தான் ஆகணும். இவாழெலாம் மற்றவாழெலாம் தெரிஞ்சுக்கிறா எல்லாத்தையுமே. இது நமக்கு வந்து ரொம்ப அவலமான நல்லது. நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தா அவள் பண்ணிட்டோம். அவள் வந்து நிறைய முற்போக்கு சிந்தனைகள், நிறைய இறைபக்தி நாட்டம், அதெல்லாம் நிறைய வர இல்லை. ஸோ சந்தோஷமாக இருக்குது நினச்சாலும். அதை இப்படி இதுவும் பித்திரு பூஜைகளில் கூட எங்கள் ஆற்றுல அறிவின்னு பெண்மணி வேலை பார்க்குறான், 25 வருஷமாக என்கிட்ட. அவள் கூட பாவம் ஆற்றுக்காருக்கு எல்லாம் சொல்லி பண்ணிவிட்டு மாலயத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், சுவாமி நான் கோவிலுக்கு வரேன், அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு. ஸோ ஒரு வன்னியர் பெண்ணு அந்த மாதிரி பண்ணுறேன்றா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்துவாக புறப்படுத்தா சில நயம நிஷ்டைகள் இருக்குது. குடும்பம் நல்லபடியாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணுன்னு இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் த பிராமின்ஸ் திஸ் இஸ் அ மஸ்ட். தேசி அப்ராட்லைக்கு அந்த பீரியட்லேயே லீவ் போட்டு வாங்க, பாரத பூமிக்கு வந்துட்டு பண்ணிட்டு போங்க. அதை நல்லது. அப்படி பண்ணால் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். இவ்வளவும் சொல்கிறது எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணுன்ற எண்ணத்தில் நான் சொல்கிறேன். அதை வேறு ஏதோ எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ராஜசேகர சிவாச்சாரியார் சொன்னது ஏற்புடையது அல்லன்னு சொல்லி இதை சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரி 18 வகையில் 8 வகையில் வந்து பராசர மகரிஷி மைத்ரேயர் ஒரு சிஷ்யருக்கு சொல்கிறாரு. இது வந்து புராணத்திலேயே இருக்குது. நம்ம புராணத்தில் ஸ்ரீமத் பாகவதியில் சொல்லியிருக்கு. மைத்ரேயருக்கு பராசரர் சொன்னதாக எங்கள் சாஸ்திரியே சொன்னார். அவர் ரிக்வேதை பண்ணிட்டவர் கண்ணன் சாஸ்திரி திருவத்தியூர். அவரும் he has confirmed that. So having known the topic or gained the information, I thought of sharing with you. இது அலட்சியம் பண்ணாதுங்க. இவ்வளோ இப்போ செலவு இது பண்ணுறோம், டைம் பண்ணுறான் பசங்க இது கேட்டு பண்ணுறான்றா. ஸ்ராத்த காரியம்னா பீப்புள் ஆர் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட். எங்கள் காலத்தில் என் மாமனாரை கொடுத்த கிட்டத்தட்ட 20 அடுக்குகள், பித்தளை அடுக்குகள். என் கல்யாணம் 78னா பாருங்கள். இந்த 28ஆம் வருஷம் வந்துட்டுன்னா 50 வருஷம் ஆகிடுது எனக்கு.
கல்யாணம் ஆகி. ஸோ 50 வருஷம் நான் வச்சுட்டு இருக்கேன். இது பாருங்கள், இந்த கீழே பக்கத்துலேயே இந்த பெட்டியில் எல்லா பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குது. கீழே இருக்க பெட்டியில் பூட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பித்தளை பாத்திரங்களை தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்கு. நல்ல வசதியாக இருக்க வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்க. பட் ஸ்ராத்தம் இஸ் மஸ்ட்டு. அதை தயவுசெய்து அதை நிறுத்திடாதுங்க. நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.